இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரூபி தருவான் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாடுடைய பட்ஜெட் தாக்கல தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கியிருக்க போட்டிருக்காரு. ஸோ அதில் இலங்கை மறுவாழ்வுக்கு 630 கோடி, விடியல் பேருந்து திட்டம் 880 கோடி, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1889 கோடி, கல்விக்கு மத்திய அரசு கொடுக்காத 20,000 நிதியை இவங்க 48,48,534 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ விளையாட்டுக்கு 718 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போக்குவரத்து 13,062 கோடி. நம்ம விவசாய அமைச்சரை 47,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது இப்போதைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. ஏன்னா அது தமிழ்நாடுக்கு மத்திய அரசு எவ்வளோ நிதி ஒதுக்குறோ அதை பேஸ் பண்ணி தான் நிதியெல்லாம் இவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம தங்கம் தென்னரசு இந்த நிதியை அலாட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும்ன்றது நமக்கு தெரியல. ஏன்னா மத்திய அரசு கொடுக்குற நிதியை நம்பி தான் சென்ட்ரல் மாநில அரசாங்கம் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்னு ஏகப்பட்ட நிலுவைத் தொகை தராமலே இருக்கிறாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் மீறி இடைக்கால பட்ஜெட்டு, ஏன்னா அடுத்த வருஷம் முடிய போகுது, அந்த ஆட்சி முடிய போனால் இந்த இடைக்கால பட்ஜெட், அந்த இடைக்கால பட்ஜெட்டை இப்படி பண்ணதால் இப்போ நடக்கக்கூடிய இந்த நிதி இதை பல இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது கிடப்பில் போடுறவங்க சில இது போடுவாங்க, ஏன்னா நிதி அலாட் பண்ணுவாங்க, சில நாள் இருக்காது. ஸோ இதனால் விளைவு தான் இப்போ தான் போயிட்டுருக்குது. ஸோ என்னென்ன நிதி வரும் போது இந்த தேர்தல் அரசியல் இடைக்கால பட்ஜெட் மக்கள் பார்வை எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு சரியாக தெரியல. மக்களின் பார்வை நல்லா இருக்குன்றது இடைக்கால பட்ஜெட்டை நோக்கி தான். மகளிருக்கு ஏகப்பட்ட இது ஒதுக்குறாங்க, வேலை பார்க்குற பெண்களுக்கும் இது பண்ணுறாங்க. ஆனால் இருக்குது, ஆனால் கிடப்பில் போடுறாங்க, பேருக்கு பண்ணிவிட்டு கிடப்பில் போடுறது. அதிமுகவும் சரி திமுகவும் சரின்ட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் இருக்குது. இதெல்லாம் மீறி இதை திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துவாங்களா வந்தான்றதையும் நம்ம பொறுமையாக பார்த்து தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.